வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காணாமற்போனோர் தொடர்பான அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான சட்டமூலம் திருத்தத்துடன் நிறைவேற்றம். கட்சியின் அழைப்புதலை கிழித்தறிந்த உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி சென்றவர்களாக கருதப்படுவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டிற்கு முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு. லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில் ராணுவ புலனாய்வு பிரிவின் 60 உறுப்பினர்களின் கணக்கு அறிக்கையை வழங்குமாறு 32 நிதி நிறுவனங்களுக்கு நீதிமன்றம் இன்று உத்தரவு. தமிழ் அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வரும் பட்சத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயார் என அமைச்சர் TN சுவாமிநாதன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கட்சியின் அழைப்பிதழை கிழித்தறிந்த உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி சென்றவர்களாக கருதப்படுவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நடைபெற்ற கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான செயலமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார். 25% பெண்கள் பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தும் நோக்கில் வலுவான நாடு நிலையான நாடு எனும் துணைப்பொருளில் இந்த செயலமர்வு நடைபெற்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 25% பெண்கள் பிரதிநிதித்துவத்தை வழங்கும் வகையில் செயற்படுமாறு இதில் கலந்து கொண்டிருந்த பெண்கள் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர். எமக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பிரதான 2 கட்சிகளினதும் ஒன்றிணைவு மிக முக்கியமானது. முன்னாள் ஜனாதிபதி 2 வருடங்களுக்கு முன்னர் தேர்தல் ஒன்றுக்கு சென்றார். நான் அதனை இன்றும் கூறுகின்றேன், நாளையும் கூறுவேன். எனினும் அதற்கு இன்னும் பதில் வழங்கவில்லை. எவரும் அதற்கான பதிலை இன்னும் வழங்கவில்லை. ஆட்சி செய்வதற்கு இன்னும் 2 வருடங்கள் மீதமாக இருக்கும் பொழுது ஏன் தேர்தல் ஒன்றுக்கு சென்றார்? அன்று அரசாங்கத்தில் இருந்த விசேட நிபுணர்கள் நிதி அமைச்சின் பிரதானிகள் என்னிடம் ஒரு விடயத்தை கூறினர். எதிர்வரும் தேர்தலின் பின்னர் அவர்கள் நிதி அமைச்சில் பதவி வகிப்பதில்லை என்று கூறினர். ஏனென்றால் தற்போதுள்ள பொருளாதார பிரச்சினை எதிர்கொள்ள முடியாது என்று அவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் 2015-2016 ஆண்டுகளில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என அதன் மூலம் தெளிவானது. இன்று நாடு 9 கோடி லட்சம் ரூபாய் வெளிநாடுகளுக்கு கடன் பட்டுள்ளது. அதேபோன்று ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் பேரவை என்பவற்றின் பிரேரணைகள் எதிர்நோக்க முடியாமல் இருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு நாட்டை இந்த சுமையிலிருந்து விடுவிக்கும் நோக்கில் முன்னோக்கி நகரும் போது பல்வேறு விமர்சனங்கள் எதிர்நோக்க வேண்டியப்படுகின்றது. எனவே சிலர் வேறு விதமாக செயற்பட ஆரம்பித்துள்ளனர். எனினும் உண்மையான நிலைமை அதுவல்ல. විවේචනය කරමින් නොඑක් ආකාරයට හැසිරෙන්න පටන් අරගෙන තිබෙනවා. නමුත් ඇත්ත තත්ත්වය මේකයි. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. காந்தா வடசதாந்த ஆராதனா லிபியேவு பெண்களுக்கான இந்த சேலமர்விற்கு கடிதம் அனுப்பப்பட்ட போது எமது கட்சியின் சிலர் அதனை கிழித்து வீசியுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. அவர்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயல்படும் நோக்கம் இல்லை என்றால் அவர் கடிதத்தை கிழித்து வீசிய உறுப்பினர்களின் அங்கத்துவம் இல்லாமல் போயுள்ளது என்று கருதுகிறோம் என்பதனை இவ்விடத்தில் கூற விரும்புகின்றேன். கட்சியின் கடிதம் ஒன்றை கிழித்து வீசுவதாக இருந்தால் கட்சியின் கூட்டம் ஒன்றிற்கு வருவதில்லை என்றால் ஜனாதிபதி உள்ளிட்ட நாம் ஒழுக்காற்று விசாரணை நடாத்தி காலத்தை வீணடிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் இல்லை என்று கருதுவதை இலகுவான விடயமாகும். பிரதேச சபையின் சில உறுப்பினர்கள் கட்சியின் தலைமையகத்திற்கு வந்து 500 ரூபாவை செலுத்தி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த பின்னர் நாம் கடிதம் அனுப்பினால் அவர்கள் கிழித்து வீசுகின்றனர். எனவே இது எமது தவறல்ல, அவர்களின் நடத்தை மற்றும் ஒழுக்கம் தொடர்பான பிரச்சனை அல்ல. ஆகவே அவர்களை ஒழுக்காற்று விசாரணை மூலம் நீக்க வேண்டிய தேவை இல்லை. අපිට මේ ආව විනය පරීක්ෂණ දාලා ඉවත් කරන්න ඕන කමක් නැහැ. අපි ස්ථිර අධිෂ්ඨානයකින් ඉඳමු. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களின் வரலாற்றை உதாரணமாக பார்ப்போம். இந்த பிரதான கட்சியை பிளவுபடுத்தி கட்சி ஒன்றை உருவாக்க முடியாது, அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சி ஒன்றை அமைக்க முடியும் என யாராவது கூறுவார்களாயின் சியம்பலாண்டுவை அமைக்க முடியும். நாம் யதார்த்தத்தை எதிர்நோக்கி வெற்றியை பெற்றுக் கொள்வது முக்கியமானது.
கடிதத்தை கிழித்ததை போன்று கட்சியை பிளவுபடுத்த முடியாது. நாம் இந்த கட்சியை உறுதியாக முன்னோக்கி கொண்டு செல்வோம். இந்த கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தும் தேவை சிலருக்கு உள்ளது. அவ்வாறு கட்சியை பிளவுபடுத்தினால் வேறு தரப்பினரே நன்மை அடைவர். ஒரு சிலருக்கு சொந்தமான கட்சி அல்ல இது. ஜனாதிபதியின் பின்னர் புதிய தலைவர் ஒருவர் வந்தாலும் நாம் இந்த கட்சியுடன் இணைந்து முன்னோக்கி செல்வோம். பாடசாலை ஒன்றின் அதிபர் மாறிச் சென்றால் புதிதாக ஒரு பாடசாலை அமைப்பதில்லை அல்லவா? அதுபோன்றே இந்த கட்சியும். காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான சட்டமூலம் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அதனையும் பொருட்படுத்தாது வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களுக்கு பதில் வழங்கினார். නිදහස ලබාගත් දවසේ ඉඳලා මේ රටේ අන්තවාදී මෙන්න ඒ බාධා කරා ඉන්නේ මුත්තල සියලා නිසා මේ රටේ ඒ තිබුණ තත්ත්වය අහිමි වුණා. අද ඒ පිරිසම ඒ කාලකන්නින්ගේ මුළු පුරංගල යලි වතාවක් මේ රටේ සුළු ජනතාවගේ ලේවල පීනන්න හදනවා. මේ රටේ අම්මලගේ මදුරු වල පීනන්න හදනවා. අපේ ආණ්ඩුව ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂේ එක්සත් ජාතික පක්ෂේ අපේ ආණ්ඩුව වගේ අනාගතයේදී ඉඩ තියන්නේ නැත. හමුදාවේ අය පාවා දෙනවලු මිත්‍රවරුනි. නමුත් මේක හමුදාවේ අය අපි ආරක්ෂා කරගෙන යලි වතාවක් විවිධ හමුදාවේ ගොඩනංවන්නට ජාත්‍යන්තර වශයෙන් ශ්‍රී ලාංකිකයන්ගේ කීර්තිනාමය ගොඩනංවන්නට අපි කටයුතු කරනවා. රාජපක්ෂලා හමුදාවේ කොල්ලොලවා සපත්තු ලේස් දාගන්නකොට හමුදාව ළමා දාඩිය පිහිටා ගන්නකොට කොහෙද හිටියේ කියලා මම අහන්න කැමතියි. පනත අපි මේක මේවා කළා අපි මේක කරමු. අපි ඡන්දෙට දාමු. පාටි බැඳගත්ත යන් ටික දැක්කම මතක් වෙන්නේ අර මොනවාදෝ කරලා කළු පටියක් දාපු ගිරව ගැන. අර ගිරවගේ කතාව ගැනයි මට මතක් වෙන්නේ. මෙතන 10 දෙනෙක් මේක ඇඟිල්ලෙන් දෙන්නා. ලංකුව 1 2 3 4 5 කාලේ මේ රටේ සම්පත් කරපු සුදු වෑන් වලින් ගියපු චේන් කඩපු රත්තරන් චේන් කඩපු අද දැන් මෙතෙන්ට ඇවිල්ලා මේ කෑ ගහනවා. ඡන්දය ප්‍රකාශ කරන්න අවස්ථාව ලබා දෙන්නේ හොඳයි. காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான சட்டமூலம் திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. குறிப்பிட்ட சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாளை காலை 11 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்ததை அடுத்து பாராளுமன்றத்தில் பலத்த எதிர்ப்பு தோன்றியது. இதனால் பாராளுமன்றம் இன்று 2 தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டது. හෙට දිනේ 11ට මෙය සම්මත කර ගැනීම සඳහා වූ අභ්‍යාසයට நாளைக்கு 11 மணிக்கு இதனை நிறைவேற்றுவதற்கான அவசரத்திற்காக பாராளுமன்றத்தில் எமக்கு இணங்க முடியாது. கருத்துக்களை, எமது சீர்திருத்தங்களை தெரிவிப்பதற்கு, எமது விடயங்களை முன்வைப்பதற்கு பாராளுமன்றத்திற்கு கௌரவம் அளிக்காதது ஏன்? අපේ කරුණ ඉදිරිපත් කිරීමට ප්‍රජාතන්ත්‍රවාදී පාර්ලිමේන්තුවට ගරු කරන්නේ නැත්තේ. அதற்கான காலம் இருந்தது. நீதிமன்றத்திற்கு செல்வதற்கு திறமையானவர்கள். ஆனாலும் இதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு செல்லாதது ஏன்? எவ்வாறாயினும் நாங்கள் இதனை பிற்போட முடியாது. எதிர்க்கட்சி தலைவரும் மக்கள் விடுதலை முன்னணியும் நாளை 11 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது. இதுதான் இறுதி நிலைமை. இது ராணுவத்தினரை பலி கொடுக்கும் சட்டமூலம். ஜெனீவாவில் தெரிவித்து இணக்கப்பாடு. டயஸ்போராவிற்கு வழங்கிய உறுதிமொழி. කරුණාකරලා අයිතිය දෙන්න. හැම කෙනාට මේක විවාද කරලා කතා කරන්න දෙයක් නැහැ සර්. පොයින්ට් එක හරියට සාවරණියෝ කියලා සර් කතා කරන්න දෙන්න.
සභාව එකඟද? ආයි සභාව එකඟද? ආයි එකයි ඔව්. වෝට් එක ගන්න. එකයි මන්ත්‍රීතුමාලා මෙතෙන්ට එන්න එපා. මෙතෙන්ට එන්න එපා. කරුණාකරලා මම එළීමක් කරනවා. බන්දුල ගුණවර්ධන අමාත්‍යතුමා මෙතන එළියට එන්න එපා. අපි තීරණයක් අරන් තියෙන්නේ. කරුණාකරලා ආපහු යන්න. කරුණාකරලා ආපහු යන්න තමන්ගේ මේසෙට. තර්ජනයෙන් කරන්න බෑ. මේක පාර්ලිමේන්තුවක් වාගේ අපි කටයුතු කරමු. පාර්ලිමේන්තුවේ වැඩ කටයුතු පාර්ලිමේන්තුව తాවකාලික නවත්තනවා. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சபை நடுவே வந்தபோது சபாநாயகர் சபையை ஒத்திவைத்து கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை நடத்தினர். பின்னர் பாராளுமன்றம் மீண்டும் கூடியபோது அரசாங்கம் மாற்றும் பிரேரணைகளை முன்வைத்த போதும் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. 11 மணிக்கு வாக்கெடுப்பை நடத்துவதற்காக விவாதத்தை நிறுத்துவதற்கு எடுத்த தீர்மானத்தை மாற்றுமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 6:30க்கு நிறுத்தாது 9:30 வரை முன்னெடுப்போம். 3 மணித்தியாலங்களில் 2 மணித்தியாலங்களை அவர்களுக்கு வழங்குவதாக கூறினோம். ஆசிய நீதிபதிகளின் சங்கத்தின் கலந்துரையாடல் தொடர்பில் ஏதேனும் பிரச்சினை காணப்படுகின்றது என நீங்கள் கூறினால் எமது ஒத்திவைப்பு பிரேரணையை நீக்கி 3 மணிக்கு வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு நாம் தயாராக உள்ளோம். இன்றிரவு 9:30 வரை இது குறித்து விவாதிக்க முடியும். இரவு 12 மணி வரை காலம் வழங்குங்கள். I think we should all agree and commence the debate. Yes, sir, agreed. I am doing justice to the opposition. voted to I am doing justice to the media, trying to find out what happened to Ekneligoda. 2 o'clock. හිටන්දෑවේ දෙකට ඡන්ද ගන්නවා. හිටන්දාවේ දෙකට ඡන්ද ගන්නවා. එකඟද? ආයි මොකද්ද මේ තියෙන හදිසිය? ஏன் இந்த அவசரம்? நாளை நண்பகல் 12 மணிக்கும் 2 மணிக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இல்லை. 3வது வாரத்திற்கு இதனை கொண்டு செல்லுமாறே நாங்கள் கூறுகின்றோம். සෙන්කෝලයට හෝ අනවශ්‍ය ලෙස හැදිනුනොත් අපිට අම්පියාමාගයක් today அரசாங்கம் மாறிய பின்னர் இன்று உண்மையை அறிந்து கொள்வதற்கு நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளனர். உண்மையை அறிவதற்காக மாத்திரமே இதனை முன்னெடுக்கின்றார்களே தவிர வேறு காரணத்துக்காக அல்ல. இவை முன்னர் இருந்த இடம்பெறும் விடயங்கள். 80களில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் வாசுதேவ நாணயக்கார மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரே காணாமல் போனவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் குரல் கொடுத்தனர். எனினும் இன்று வேதனையாக உள்ளது. இந்த அலுவலகத்தை ஸ்தாபிப்பதற்கு வாசுதேவ நாணயக்கார இன்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அவர் முன்னிலையில் இருந்து இந்த நாட்டில் காணாமல் போன சிங்கள இளைஞர்களுக்காக பல்வேறு விடயங்களை முன்னெடுத்தார். நாட்டின் பிரதான கட்சிகளினால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த அரசாங்கம் மிகவும் பொறுப்புடன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த நாட்டுக்குள் அர்த்தமுள்ள நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு நாம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது எழுப்பப்படும் கோஷங்களுக்கு அவரே தலைமை வகிக்கின்றார். அவர் மனிதாபிமான செயற்பாட்டாளராக காணப்பட்ட போதிலும் வெட்கமின்றி இவ்வாறு செயற்படுகின்றார். இன்று இரவு 9:30 மணி வரை விவாதத்தை நடத்துவதற்கும் நாளை பிற்பகல் 2 மணிக்கு காணாமற் போனோர் தொடர்பான அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கான சட்டமூலம் தொடர்பில் வாக்கெடுப்பை நடத்துவதற்கான பிரேரணையை சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல முன்வைத்தார். இதேவேளை 1971ஆம் ஆண்டு மற்றும் 1988ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் இந்த சட்டத்தின் கீழ் செயற்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி கேட்டுக் கொண்டது. අපේ පක්ෂය අදත් තමන්ගේ පුතාගේ උපන්දිනයට තමන්ගේ අතුරුදහන් වෙච්ච පුතාගේ උපන්දිනයට தமது காணாமல் போன பிள்ளையின் பிறந்த நாள் அன்று தமது பிள்ளைகளுக்கு திருஷ்டி கழிக்கும் தாய்மார் இன்றும் உள்ளனர். வடக்கிலும் அவ்வாறு இடம்பெறுகின்றது, தெற்கிலும் அவ்வாறு இடம்பெறுகின்றது. எமக்கு நல்லிணக்கம் அவசியமாகும். வடக்கின் தமிழ் பேசும் பெற்றோரின் பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதும் தெற்கில் சிங்கள மொழி பேசும் பெற்றோரின் பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதும் சமமான நீதி தொடர்பான பிரச்சனையாகும். 1989 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி ரோஹண விஜயவீர கைது செய்யப்பட்டார். இன்று வரை அவரின் சடலத்தை நாம் காணவில்லை, அவரின் பிள்ளைகளும் காணவில்லை. කාරක සභාව අතුරුදහන් වූ ජනතම් පිළිබඳ කාර්යාලය කිරීම අධිපාලනය කිරීම පක්ෂපාත කිරීම 50 පිළිබඳ එක සභාව එකඟද? දෙක සභාව එකඟද? තුන සභාව එකඟද? හතර සභාව එකඟද? පහ සභාව එකඟද? හය සභාව එකඟද? අට සභාව එකඟද? අට සභාව එකඟද? අතුරුදහන් ජනතම් පිළිබඳ කාර්ය පිළිපැදීම පාරිපාලනය කිරීමද කටයුතු කිරීම 50
කෙටුම් බල කෙනෙක් වේවා සංශෝධන සමිතිය සම්මත කරන බව දැනවන කැමැත්තෙන් සභාවේ ගරු සභානායකතුමා පාර්ලිමේන්තුව හෙට උදේ 9:00ට හෙට උදේ 9:00ට ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது மாநாட்டிற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் ஜான் செனவிரத்ன இன்று தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவினர் அரசாங்கத்தில் உள்ளனர், மற்ற பிரிவினர் எதிர்க்கட்சியில் உள்ளனர். கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் என்ற வகையில் நான் விசேட அழைப்பு ஒன்றை விடுக்கின்றேன். அனைத்து விடயங்களையும் மறந்துவிட்டு மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த மாநாட்டில் மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். இம்முறையும் நாம் அவருக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அதேபோன்று ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றனர். இரண்டு தரப்புகளில் அமர்ந்தாலும் நாம் அனைவரும் ஒரே கட்சியினரே. புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு விஷ ஊசி ஏற்றப்பட்டமையால் மரணங்கள் சம்பவிக்கப்படுவதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். கடந்த 30ஆம் தேதி முல்லைத்தீவில் இடம்பெற்ற நல்லிணக்க பொறிமுறைக்கான மக்கள் கருத்தறியும் ஆணைக்குழுவின் அமர்வின் போது முன்னாள் போராளிகள் விஷ ஊசி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் போராளி ஒருவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். ரசாயன உணவுகளை தந்திருக்கிறாங்கன்றது எங்களுக்கே விளங்குது. நான் எல்லாம் 100 கிலோ தூக்கி எத்தனையோ மீட்டர் ஓடுற எனக்கு இன்றைக்கு ஒரு பொருளை தூக்கி ஓடையில்லைண்டா கண் பார்வை குறையுது. எல்லாமே எங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்றது மட்டும் விளங்குது. ஏன் தடுப்பு மருந்து முழு பேருக்கும் ஏற்றினவங்க ஊசியை கொண்டு வந்து போடுவாங்க. என்ன தடுப்புக்காக ஏற்றினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உடனே ஏத்தினோட உடனே ஒரு போராளி உடனே அதிலேயே சரி அண்டை பின்னிறமே இறந்துட்டான். அங்க என்னென்ன நடந்தது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வாக்குமூலம் ஊடகங்கள் பலவற்றிலும் வெளிக்கொணரப்பட்டதன் பின்னர் அரசியல்வாதிகளால் மட்டுமல்ல பலராலும் பேசப்பட்டது. එහෙම වාර්තාවක් නැහැ. එහෙම එකක් ඒගොල්ලෝ කියනවා නම් අපිට ඒගොල්ලන්ව ටෙස්ට් කරලා දෙන්න. දැන් මේ DNA FPලා මේ ඒගොල්ලන් එකක් කියලා තිබුණා. ඒගොල්ලන්ව මේ ඉන්ටර්නැෂනල් ලෙවල් එකේ මේ ටෙස්ට් එකට යොමු කරන්න ඕනේ කියලා. இன்டர்நேஷனல் එකත් පිළිගන්නවා. இலங்கையில் சிறந்த சுகாதார சேவை முறையொன்று உள்ளதாக சர்வதேசமும் ஏற்றுக்கொள்கின்றது. இங்கு முடியாத ஒன்றிற்கே சர்வதேசத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு பரிசோதிக்க முடியுமா என்பதை நாம் முதலில் பார்ப்போம். அவர்கள் வெளியில் வந்து நீண்ட காலத்தின் பின்னரே தற்போது இதனை கூறுகின்றனர். அவர்களை அழைத்து பரிசோதிப்போம். இதுபோன்ற ஒரு செய்தியை நான் முதல் தடவையாக கேட்டேன். யுத்தம் இடம்பெற்ற 30 வருட காலத்தில் அவ்வாறான ஒரு செய்தி வெளியாகவில்லை. அமைச்சர் கூறியதை போன்று 7 வருடங்களின் பின்னர் இவ்வாறான கதைகள் வெளியாகின்றன. அவ்வாறு எதுவும் இடம்பெற்றதில்லை. அதனை முழுமையாக நிராகரிக்கின்றேன். LTTE சிறை கைதிகளை புனர்வாழ்வு அளிக்கும் செயற்பாட்டின் போது அவர்களுக்கு புற்றுநோயை ஏற்படுத்துவதற்கான ஊசி மருந்தொன்றை அரசாங்கம் விசேடமாக ராணுவம் பயன்படுத்தியுள்ளதாக வடமாகாண உறுப்பினர் ஒருவர் கருத்து வெளியிட்டிருந்தார். இவற்றை நாம் நிராகரிக்க வேண்டும். சமூகத்துடன் இணைக்கவே நாம் LTTE சிறை கைதிகளுக்கு புனர்வாழ்வு வழங்குகின்றோம். புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்து வடமாகாண சபையில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் துணா ரவிகரன் ஆகியோரால் பிரேரணை முன்வைக்கப்பட்டதுடன் ஏகமனதாகவும் நிறைவேற்றப்பட்டது. சில நாட்களாக தமிழர் பகுதிகளில் நடைபெற்று வரும் நல்லிணக்க கருத்தறியும் செயல் அமர்வுகளில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் சிலர் தங்கள் மேல் வேண்டுமென்றே திட்டமிட்டு செயற்படுத்தப்பட்ட நச்சு ஊசிகளை ஏற்றியதான தகவலையும் அன்றாட உணவில் ரசாயனம் கலந்து பரிமாறியதான தகவலையும் வெளியிட்டு வருகின்றார். தன்மையை ஆராய்ந்து அறிவது அவசியம். எனவே இச்சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினர்களாகிய உங்கள் எல்லோர் மீதும் பாரிய ஒரு கடமை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கருதுகின்றனர். அல்லது விடுவிக்கப்பட்ட பின் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அல்லது வாழ்ந்து வரும் போராளி
போராளிகள் விவரங்களை உடனடியாக தேடி அறிந்து பட்டியலிட்டு தருமாறு வினயமாக கேட்டுக்கொள்கின்றனர். முன்னாள் போராளிகள் தடுப்பு முகாம்களில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 12,000 பேரிலே 107 பேர் இறந்தவர்களே பெரும்பாலானவர்கள் புற்றுநோய் காரணமாகத்தான் இறந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு ஊசி மருந்து ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிற்பாடுதான் இவர்களுடைய இறப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஊசி தொடர்பாக சர்வதேச நிபுணத்துடன் கூடிய மருத்துவ நிபுணர்கள் நியமிக்கப்பட்டு இவர்களுக்கான இந்த உண்மையை கண்டறியப்பட வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சுக்கு தொடர்பில்லை எனவும் புனர்வாழ்வு அமைச்சே பொறுப்பு எனவும் பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது எனவும் முன்னாள் போராளிகளை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது தொடர்பில் பாதுகாப்பு செயலாளருக்கு கடிதம் மூலம் அறிவிக்க உள்ளதாகவும் மீள்குடியேற்ற புனர்வாழ்வு அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்தார். எமது அமைச்சர் இது தொடர்பான அறிக்கையை கோரியுள்ளார். அதற்கான குழு ஒன்றை அமைப்பதற்கு சுவாமிநாதன் அவர்கள் முயற்சித்து வருகின்றனர். சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மற்றும் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் ஆகியோரிடம் இதனை வழங்கியுள்ளனர். இதனுடன் தொடர்புடைய பிரிவுகளுக்கு அமைச்சர் அறிவித்துள்ளார். கோரப்பட்டுள்ள அறிக்கை கிடைத்தவுடன் 2ஆம் கட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுப்போம். இது தொடர்பில் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இந்த கருத்தின் உண்மையை தன்மையை ஆராய வேண்டும். கருத்தொன்றை தெரிவிக்கின்றதன் ஊடாக அது உண்மையாகாது. இந்த விடயம் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பரிசோதனைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரேரணை ஒன்று வடமாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இந்த அரசாங்கம் அறிந்திருக்கவில்லையா? அரசாங்கம் இது குறித்து அறிந்துள்ளமையினாலேயே அறிக்கை ஒன்றை கோரியுள்ளது. பொறுப்புடன் இது குறித்து ஆராய்ந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தமைக்கான காரணம் தொடர்பில் ஆராய்ந்து அனைத்து விடயங்களையும் கொண்ட அறிக்கை ஒன்றை தயாரிக்க வேண்டும். அந்த அறிக்கையின் ஊடாக இந்த விடயங்கள் உறுதி செய்யப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்போம். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றது எனின் அதன் உண்மைத்தன்மை தொடர்பில் ஆராய்வது சம்பந்தப்பட்ட அமைச்சின் பொறுப்பாகும். தற்போது அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டுள்ளது. யுத்தம் நிறைவு பெற்று பல வருடங்களின் பின்னர் புற்றுநோய் ஏற்படுத்துவதற்கு ஊசி மருந்தேற்ற முடியும் என்பது தொடர்பில் நான் எதனையும் அறியவில்லை. இது அபூர்வமான மருத்துவ கண்டுபிடிப்பாகும். இது எமது எண்ணம். எனினும் இது தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் தகுதியானவர்களை புனர்வாழ்வளித்து விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக மீள்குடியேற்ற புனர்வாழ்வு அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்தார். தமிழ் அரசியல் கைதிகளின் பொதுமன்னிப்பு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வரும் பட்சத்தில் புனர்வாழ்வு அமைச்சர் என்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயார் என அமைச்சர் DM சுவாமிநாதன் குறிப்பிட்டார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 89 தமிழரசியல் கைதிகளில் புனர்வாழ்வளித்து விடுதலை செய்வதற்கு தகுதியானவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் DM சுவாமிநாதன் குறிப்பிட்டார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் புனர்வாழ்வளிக்கப்படவுள்ள தமிழரசியல் கைதிகளின் பெயர்கள் வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த திங்கட்கிழமை சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர்களான DM சுவாமிநாதன், விஜயதாச ராஜபக்ச, ரவுப் ஹக்கீம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழரசியல் கைதிகளுக்கு புனர்வாழ்வளித்து விடுதலை செய்வதற்கு இந்த கூட்டத்தில் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மேல்குடியேற்ற புனர்வாழ்வு அமைச்சர் DM சுவாமிநாதன் சுட்டிக்காட்டினார். ஏனைய தமிழரசியல் கைதிகளின் பொதுமன்னிப்பு தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வரும் பட்சத்தில் புனர்வாழ்வு அமைச்சர் என்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயார் என அமைச்சர் DM சுவாமிநாதன் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இலங்கை அபிவிருத்தியில் வடமாகாணத்தின் பங்களிப்பு தொடர்பான கலந்துரையாடலில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கலந்து கொண்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் யாழ் மாவட்ட செயலகத்தில் கைத்தொழில், சுற்றுலா மற்றும் ஏற்றுமதிக்கான ஒன்றிணைந்த சேவைகள் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. அதனை அடுத்து யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே, யாழ் மாவட்ட செயலாளர் நாகலிங்கன் வேதநாயகன் உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். Reconciliation requires a government that has the political will to do what is required.
நாட்டில் வாழ்கின்ற சகல இனத்தவர்களும் சம உரிமைகளுடன் வாழ்வதற்கான உத்தரவாதம் மற்றும் நிலையான சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கான அரசியல் நோக்கம் என்பவற்றை அடைந்து கொள்வதற்காக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் தேவை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. தெற்கில் போன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படாமையே மோதல்களுக்கு பிரதான காரணமாகும் என்பதை எனது அபிப்பிராயமாகும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அனைத்து அரசாங்கங்களினாலும் புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளன. மக்களும் புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளனர். அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளோம். 2016 ஆண்டில் வடக்கு உட்பட முழு இலங்கைக்குமான சிறந்த ஒத்துழைப்புடன் முழுமையான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதை நான் பெருமையுடன் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 23வது நாள் நிறைவின் போது சில திட்டங்களை நிறைவு செய்துள்ளதுடன் மேலும் பல திட்டங்களை நாம் ஆரம்பித்துள்ளோம். அது தொடர்பான இன்றைய நாளுக்கான அறிக்கை அடுத்து. ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலையில் சுமார் 600 மாணவர்கள் கல்வி பயிலுகின்றனர். வறட்சி, நீர் தட்டுப்பாடு, வறுமைக்கு மத்தியில் கல்வி கற்கும் இந்த மாணவர்களுக்கு இன்று வரை தூய்மையான நீரை அருந்துவதற்கான சந்தர்ப்பம் கிட்டவில்லை. இதன் பெறுபேறாக இவர்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டனர். இதன் பாரதூரத்தை புரிந்த மெல்பர்ன் நிறுவனம் நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து இந்த அப்பாவி பிள்ளைகளுக்கு தூய்மையான குடிநீரை வழங்குவதற்காக நீர் வடிகட்டும் உபகரணம் ஒன்றை இன்று வழங்கியது. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று இங்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை நாட்டிற்கும் உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக உள்ளது. இந்த தருணத்தில் சிரச ஊடக நிறுவனத்திற்கு எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மெல்பர்ன் பால் கருணை திட்டத்தினூடாக நாம் வாக்குறுதி அளித்த வகையில் ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலை மாணவர்களின் குடிநீர் தேவைக்காக நீர் வடிகட்டல் உபகரணம் ஒன்றை இன்று வழங்கியமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வளவு விரைவில் இதனை செய்வார்கள் என நான் எண்ணவில்லை. இவ்வளவு காலம் முன்னெடுக்கப்படாத ஒன்று இது. இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க இயன்ற போதிலும் அப்பாவி பிள்ளைகள் உயிரிழக்கும் வரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுநீரக நோயினால் சிகிச்சை பெற்று வரும் மக்களின் பயன்பாட்டிற்காக ஹம்பேகமுவ ஆதார வைத்தியசாலையில் நீர் வடிகட்டல் கட்டமைப்பு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. சிரச முன்னெடுக்கும் இந்த வேலை திட்டத்தை நான் மிகவும் பாராட்டுகின்றேன். சிரச மற்றும் மெல்பர்ன் அபயதான நிகழ்ச்சியையும் நான் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். ஹம்பேகமுவ 2ஆம் நிலை பாடசாலைக்கு நீர் வடிகட்டல் கட்டமைப்பொன்றை வழங்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்த சந்தர்ப்பத்தில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விசேட அவதானம் செலுத்தியிருந்தார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய உடனடியாக செயற்பட்ட இலங்கை கடற்படையினர் சிறுநீரக நோய் ஒழிப்பு, ஜனாதிபதி செயலணி ஆகியன இணைந்து ஹம்பேகமுவ பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களின் தேவைக்காகவும் பாரிய நீர் வடிகட்டல் கட்டமைப்பு ஒன்றை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இலங்கை கடற்படையும் இந்த திட்டத்துடன் இணைந்து கைகோர்க்கின்றது. ஹம்பேகமுவ கிராம மக்களுக்கு நீர் சுத்திகரிக்கும் இது போன்ற நிலையத்தை நாங்கள் சிரசவுடன் இணைந்து முன்னெடுக்கின்றோம். இதனூடாக சுமார் 850 குடும்பங்கள் பயன்பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றும் ஒரு மனிதநேய பணி திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. தம்பலகாமம் நூலகத்தை புனரமைத்து வாசகர்களின் தேவையை நிவர்த்தி செய்ய நாம் தயார். பயன் தரும் பல நூல்களை வழங்கி நீங்களும் இந்த சமூக பணியில் இணைந்து கொள்ளுங்கள். தரம் 1 தொடக்கம் உயர்தரம் வரையிலான தமிழ் மொழி பயிற்சி நூல்கள், நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை, விஞ்ஞானம், வரலாறு, ஆன்மீகம், சமயம், சுகாதாரம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைசார் புத்தகங்களை நீங்களும் கையளிக்கலாம். புத்தகங்களை கையளிக்க வேண்டிய முகவரி கொழும்பு 12 விவேகானந்தா சபை அலுவலகம், திருகோணமலை, திருஞான சம்பந்தர் வீதியில் உள்ள அருள்மிகு விஸ்வநாத சுவாமி தேவஸ்தானத்தின் மகேஸ்வரி சத்திரம். மேலதிக விவரங்களுக்கு 0114 792 739. நூலகம் இல்லாத ஊரை நான் ஒரு ஊராக மதிப்பதே இல்லை. விளாடிமிர் லெனின். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் மாணிக்க வாசகர் கணேசராஜா முன்னிலையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்திரகாந்தன் உட்பட சந்தேக நபர்கள் 4 எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது விரிவான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.